ஸ்டாலினுடைய அந்த மௌனத்தை எப்படி எந்த எடுத்துக்கிறது? மௌனம்? இவ்வளவு தூரம் இவங்க காங்கிரஸ் சர்ச்சை பண்ணிட்டு இருக்கிறாங்கங்கும் போது இல்ல அவர் மௌனமா ஒரு இல்லையே. குழு அமைக்காமையும் அமைதியாகவும் இருந்த இந்த மௌனத்தை எப்படி இல்ல அவர் எடுத்துக்கிறது? தொடர் மௌனமா இல்ல. நடுவுல கனிமொழியை டெல்லிக்கு அனுப்பிச்ச அந்த எபிசோட மறந்துட்டோம்ல. அதை ஞாபகப்படுத்தி பாருங்க. எதுக்காக ராகுல் கிட்ட அனுப்பிச்சார்? குழுவே அமைக்கல. எதுக்கு கனிமொழி அனுப்பிச்சு வச்சார்? இந்த சர்ச்சைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவும் தான் அனுப்பிச்சாருன்னு தான் பார்க்குறேன். அதுலேயே கிட்டத்தட்ட பாதி பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருச்சு. கூட்டணி தொடர்பான பாதி பேச்சுவார்த்தை அங்கேயே நடந்து நீங்க இந்த அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்குள்ள முதல் சுற்று அதை இந்த சந்திச்சுட்டு வர்றாங்க கனிமொழி அவர்கள். அதற்கு பிறகும் தானே மாணிக்க தாகூர் இங்க பேசிக்கிட்டு இருந்தாரு. அதனாலதான் சொன்னேன் ராகுலுடைய நேர்மையற்ற செயல் வெளியில வந்துருச்சுன்னு. அந்த மனநிலைய நேர்மையற்றது யோகியமற்றதுன்னு நம்ம என்னை போன்றவர்கள் குறிப்பா நான் சொல்றதுக்கு காரணம் அந்த மௌனம் தான். கனிமொழி சந்திப்புக்கு பிறகும் அதுல சில விஷயங்களை வெளிப்படையா ஒப்புக்கொண்ட ராகுல் அந்த அளவுக்கு அரசியல் சொல்ல புரிஞ்சுக்கிட்டு சில வார்த்தையெல்லாம் சொன்னார். அது வெளியில வரட்டும், அப்புறம் பேசுவோம். அவ்வளவு சொன்ன பிறகு தொடர்ந்து செய்யறாருங்கிறத அவர் கண்டுக்கலைங்கிற அந்த கோபம் திமுகவுக்கு இருந்தது. நியாயமான கோபம் தான் அது. இப்போ தளபதியை கூப்பிட்டு மறைமுகவாது கண்டிச்சாங்கன்னு நமக்கு செய்தி வருது. மாணிக் தாகூர் கூப்பிட்டு கண்டிச்சாருன்னு நம்ம யூகம் கூட பண்ண முடியல. ஏன்னா 17ஆம் தேதி போய் சந்திச்சுட்டு வர 2வது நாளே விட்டு போடுறாரு, சில்மிஷமா போடுறாரு. விசில் ஊதியாகி விட்டதுன்னு பிரவீன் சக்கரவர்த்தி போடுறாரு. தாராளமா ஊதுங்க. போலீஸ்ட பெர்மிஷன் வாங்கி வல்லூர் கோட்டத்தில் பெரிய விசில செஞ்சு ஆம்பிளிஃபயரை வச்சு நல்லா ஊதுங்க. யார் வேணாம்னா காங்கிரஸை விட்டு வெளியே போய் பண்ணணும். திமுகவோடு தோழமை தொடர்கிற காங்கிரஸில் இருந்து கொண்டு இந்த செல்மிஷத்தை பண்ணக்கூடாது. தோழமை முறிந்தது, கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம்னு காங்கிரஸ் அறிவிச்சிடுச்சுன்னா அன்னைக்கு சாயங்காலமே பிரவீன் சக்கரவர்த்தி விசில் எடுத்து ஊதலாம். தோழமை தொடர்ன்னு சொல்லிட்டு இதை பண்ணுனா அது கட்சி கட்டுப்பாட்டை மீறிய செயல். நான் ரொம்ப நாகரிகமா அந்த வார்த்தையை சொல்றேன்.